இந்த நாட்களில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் ஓரின சேர்க்கையாளர்கள் இல்லாட்டி ஒரு ஆணும் ஒன்றா சேர்ந்து வாழ்றது, பெண்ணும் ஒன்றா சேர்ந்து வாழ்றது. இந்த மாதிரியான ஒரு டாபிக் இன்றைய நாட்களில் அதிகம் பேசப்பட்டு வருது. மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதுக்கான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி தேரர்களுக்கு முன்னுக்கு உரையாற்ற சந்தர்ப்பத்தில் இதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கை நோக்கம் என்ற மாதிரி அதுக்கான ஒரு தெளிவான பதிலை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இலங்கையில் LGBTQ சமூகத்துக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கும், அதை மையப்படுத்தி இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை நாங்கள் எப்படியெல்லாம் அபிவிருத்தி செய்ய முடியும் என்றதுக்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு சில நாட்களுக்கு முதல்ல வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையை மையப்படுத்தி ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இலங்கையில் LGBTQ சமூகத்துக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட இருக்கு. இது சட்டமா மாற்றப்பட இருக்கு. இதை மையப்படுத்தி சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கப்பட இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் ஒன்றா சேர்ந்து வாழ்றவங்க இலங்கையில் வர முடியும், சுதந்திரமா நடமாட முடியும். அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இலங்கை அரசாங்கம், புதிய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்ற மாதிரியான கடுமையான விமர்சனம் ஒரு சில நாட்களா முன்வைக்கப்பட்டு வருது. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளினுடைய பிரதானமான ஒரு பேசு பொருளா இது மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு இடத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்றார், எங்களுடைய சுற்றுலாத்துறை சம்பந்தமான கொள்கை என்ன என்றதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். எதை மையப்படுத்தி சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கணும் என்றதுல அரசாங்கத்தினுடைய தெளிவான நிலைப்பாடு இருக்கு. 2500 வருஷங்கள் பழமையான ஒரு கலாச்சாரத்தை கொண்டிருக்கிற நாடு என்ற அடிப்படையில் எங்களுடைய சுற்றுலாத்துறை என்றது எங்களுடைய கட்டுமானங்களையும் நிர்மாணங்களையும் மையப்படுத்தி சில இடங்களில் இருக்கிற இயற்கை வளங்கள், இயற்கையான சில இடங்களை மையப்படுத்தி எங்களுடைய சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க முடியும். அழகான பிரதேசங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கப்படுமே தவிர வேற விஷயங்களை மையப்படுத்தி சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு நோக்கம் அரசாங்கத்துக்கு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படவும் இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெளிவான ஒரு பதிலை இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறார். வேற விஷயங்களை செய்யறதுக்குன்னு சொன்னா வேற நாடுகள் இருக்கு, வேற இடங்கள் இருக்கு என்ற விஷயமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் இன்னைக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சர்ச்சை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ஒரு சில நாட்களுக்கு முதல்ல இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு அதிகார சபை சுற்றுலா அமைச்சுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்தில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இலங்கையில் எந்த விதமான பாகுபாடு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. எந்த இனத்தை சேர்ந்தவர், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த பாலினத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, பாலின வேறுபாடுகள் இல்லாமல் இலங்கையில் எல்லாருக்குமே சமத்துவமா இலங்கையில் தங்களுடைய விடுமுறையை கழிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படணும். சுற்றுலாத்துறையை எப்படியெல்லாம் ஊக்குவிக்க முடியும் என்றதுக்கான ஒரு சில வழிகாட்டல்கள் என்ற மாதிரி அந்த கடிதம் 2 அரச நிறுவனங்களுக்கு இடையில பரிமாறப்பட்ட ஒரு கடிதத்தில் அந்த மாதிரியான ஒரு தெளிவான விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த காலத்தில் இலங்கையில சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் தான் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதுவும் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கு. இஸ்ரேலியர்களுக்கு இலங்கையில் அனுமதி கொடுக்கப்படக்கூடாது என்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய விவாதம் போய்கொண்டிருக்கிற பின்புலத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையும் வெளியிடப்படுது. அந்த அறிக்கையை மையப்படுத்தி ஊடகங்களையும் இல்லாட்டி அரசியல் மேடைகளையும் அதிகம் பேசப்பட்டதுன்னு சொன்னா, இலங்கையில ஒரு ஆணும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும், ஒரு பெண்ணும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும். வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் LGBTQ சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இலங்கையில் எந்த தடையும் இருக்காது. சுதந்திரமா நடமாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை, ஒரு சட்ட மாற்றத்தை இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் ஏற்படுத்துறதுக்கான முதலாவது முயற்சி தான் இது என்ற அடிப்படையில் இலங்கையில் பல குற்றச்சாட்டுகள் கடந்த நாட்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது அரசியல்வாதிகள், ஊடகங்கள் என்றதையும் தாண்டி பௌத்த பிக்குகள், அதிலையும் குறிப்பா மகாசங்கம், இலங்கையில் அரசியல் கொள்கை பாராளுமன்றத்தில் வகுக்கப்படுதுன்றதையும் தாண்டி மகாசங்கத்தால் தான் பெரும்பாலான கொள்கைகள் வகுக்கப்பட்டு வருது. மகாசங்கத்தாலையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடுமையான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வரப்படுமா இருந்தா சில நேரங்களில் மிகப்பெரிய அளவான போராட்டங்களை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்து மகாசங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருந்தது. கொழும்பு பேராயர் கூட, கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் கூட அந்த மாதிரியான ஒரு தொனியில சில நாட்களுக்கு முதல்ல உரையாற்றி இருந்தார். இளம் சமூகத்தை சீரழிக்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள இலங்கை அரசாங்கம் போகக்கூடாது என்ற மாதிரியான ஒரு உரையை அவர் ஆற்றியிருந்தார். இலங்கையில் LGBTQ என்ற ஒரு சமூக கட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கு. ஆனால் சட்ட ரீதியில் பார்க்குற நேரத்தில் இலங்கையினுடைய தண்டனை சட்டக்கோவையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி காலத்தினுடைய அந்த சட்டம் என்றது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே திருத்தப்படாமல் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கு. இலங்கையில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் அனுமதி கிடையாது. அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும், சிறை தண்டனை விதிக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும். அந்த சட்டம் திருத்தப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் கடந்த காலங்களிலேயும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஒரு சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தனிநபர் பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டது மட்டும்தான் செய்ய வேண்டிய ஒரு வேலையா இருந்தது. 2023 ஆண்டுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கின விஷயமாகவும் இது மாறி இருந்தது. என்னன்னு சொன்ன, இலங்கையினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு பொருட்கோடல் அறிவிச்சிருந்தது. இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதா இருந்தா இப்ப இருக்கிற சட்டத்தை மாற்றுறது இல்லாட்டி
திருத்துறது நீக்கிறது அது அரசியலமைப்புக்கு முரணானது கிடையாது. அதாவது LGBTQ சமூகம் சார்பான ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் இருந்தால் அது இலங்கையினுடைய அரசியலமைப்புக்கு முரணா அமையாது என்று சொல்லி இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் கூட ஒரு மிக முக்கியமான வரலாற்று உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. அதுக்கு பிறகு மிகப்பெரிய சர்ச்சையை இது உருவாக்கி இருந்தது. இந்த சட்டம் திருத்தப்படுமா கொண்டு வரப்படுமா என்ற மாதிரியான பல கேள்விகள் அன்றைய காலகட்டத்திலேயே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாராளுமன்றத்தில் அடுத்த கட்டம் வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு அந்த சட்டம் இல்லாட்டி அது சம்பந்தமான விஷயங்கள் கொண்டு போகப்படாமல் இருந்தது. இப்ப திரும்பவும் இது பேசுபொருளாகி இருக்கு. இலங்கையில சட்டமாகுமா, சட்டம் திருத்தப்படுமா, சுற்றுலாத்துறை என்று சொல்லி கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு பிறகு ஒரு முழுமையான அங்கீகாரம் கொடுக்க முடியும். இலங்கையினுடைய கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் இடையில பொருந்தாது, இந்த மாதிரி பொருந்தா கூட்டணி என்ற மாதிரியான ஒரு விஷயமா இதுவும் இருக்கும் என்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருந்தது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதுக்கான தெளிவான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். சுற்றுலா அமைச்சும் ஏற்கனவே நேற்றில் அடி முந்த நாள் தெளிவான பதிலை சொல்லி இருந்தது. அந்த மாதிரியான நோக்கத்தின் அடிப்படையில் அந்த அறிக்கை வெளியிடப்படல. இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை எப்படி ஊக்குவிக்கணும் என்றது எங்களுக்கு தெரியும் என்றதுதான் அரசாங்கத்தினுடைய பதிலா இருக்கு. இப்ப எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இலங்கையினுடைய எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி இல்லாட்டி ரெண்டு தரப்புகள் தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கு. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்களோட நாங்களும் உடன்பட முடியும். ஆனால் சுற்றுலாத்துறையை இப்படியெல்லாம் ஊக்குவிக்க கூடாது, இப்படி ஊக்குவிக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு ஆலோசனை சொல்ற இதே தரப்பு சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளையும் எடுக்கல என்றதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஹம்மாந்தோட்டையில ஒரு தனிய விமான நிலையம் அமைச்சதுக்கு பதிலாக இலங்கையில் இருக்கிற பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்னும் ஒரு டெர்மினல் உருவாக்கப்பட்டிருக்கும் இருந்தால் அதை சுற்றுலாத்துறையை இன்னும் மேம்படுத்தி இருக்கும். ஹம்மாந்தோட்டையில கொண்டு போய் ஒரு துறைமுகத்தை நிர்மாணிக்கிறதுக்கு பதிலாக இலங்கையில் இருக்கிற தீவு கூட்டங்களை சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி சென்டோசா தீவு மாதிரி சுற்றுலா தளம் மாதிரி மாற்றி இருக்கும் இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா மாறி இருக்கும். சுற்றுலாத்துறை எப்படித்தான் ஊக்குவிக்கலாம் என்று சொல்ற இதே அரசியல்வாதிகள் தான் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்கன்றதையும் நாங்க நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. LGBTQ சமூகம் சார்பா சம்பந்தமா சர்வதேச அளவுல மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்கு. ஆதரவான கருத்துக்களும் இருக்கு, எதிரான கருத்துக்களும் இருக்கு. அதுல இருக்கிற எதிரான கருத்துக்களை மட்டும் இந்த வீடியோல நான் முக்கியமா பதிவு செய்யலாம் சொல்லி விரும்புறேன். இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இருக்கு. ஒரு சில நாடுகள் இதை மறைமுகமா ஊக்குவிக்கிறதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இப்ப ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில சர்வதேச அளவுல பேசப்படுற விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டுக்கு நட்பெயர்ன்றது ஒலிம்பிக்ல அதிகமான பதக்கங்கள் இந்த நாடு குவிச்சிருக்குன்னு சொன்னா அந்த நாட்டுக்கு ஒரு நட்பெயர் கிடைக்கும். இதுக்கு பின்னாலையும் இந்த LGBTQ சமூகம்ன்றது பயன்படுத்தப்படுது. ஒரு ஆணா இருக்கிற நபர் பெண்ணா மாற்றப்பட்டு பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ற போட்டியில கலந்து கொள்ள வைக்கப்பட்டு ஒரு தங்க பதக்கம் பெற்றுக் கொள்ளப்படுறது. அதை சுற்றி மிகப்பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த அடிப்படையிலையும் இதை ஒரு சில நாடுகள் ஊக்குவிக்குது என்றது இதில் இருக்கிற மிக பிரதானமான குற்றச்சாட்டு. இது கல்விக்குள்ள கொண்டு வரப்படுது. இளம் சமூகம் ஆரம்ப காலகட்டத்திலே பிள்ளைகள் அப்பதான் சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேயே இதை புகுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு, வர்த்தகம் இருக்குன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா ஆய்வுகளின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு இதை பற்றி படிப்பிக்கிறது, சொல்லிக் கொடுக்கறதன் மூலமா அதன் மூலம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, மாற்றம் அடைவாங்க என்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அது ஆய்வுகளில் நிரூபிக்கப்படவும் இல்லை. ஆனா அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதையும் தாண்டி ஒரு சில நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இல்லாட்டி அரசியல் ரீதியான பேசு பொருளா அதை வச்சிருக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையிலேயும் அந்த மாதிரியான உதாரணங்கள் பதிவாகி இருக்கு. இன்றைக்கு துள்ளி குதிக்கிற இதே அரசியல்வாதிகள் தான் கடந்த காலத்தில் மைத்ரிபால சிறிசேனவினுடைய ஆட்சி காலகட்டத்திலையும் இது சட்டமாக கொண்டு வரப்பட இருக்கு, மாற்றங்கள் செய்யப்பட இருக்கின்ற கடுமையான விமர்சனத்தை முன்வச்சவர்கள் இதே அரசியல்வாதிகள். இன்றைக்கு எல்லாருமே சேர்ந்து கொண்டு அந்த விஷயத்தை பேசு பொருளா கையில் எடுத்திருக்கிறாங்க. LGBTQ சமூகம் சம்பந்தமா இருக்கிற பிசினஸ், அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில நபர்களினுடைய செயற்பாடுகள் இப்ப ஒரு சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெர்லின் நகரத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா LGBTQ சமூகத்துக்கான நீங்க சுதந்திரமா நடமாட முடியும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, உங்களை நாங்க வரவேற்கிறோம் என்று சொல்லி பெர்லின் நகரம் உங்களை வரவேற்கும், அந்த மாதிரியானவர்களை வரவேற்கும். டெல் அவீவ் நகரத்திலேயும் சில கட்டுப்பாடுகள் சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாட்டியும் கூட, திருமணம் செய்யறதுக்கான சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாட்டியும் கூட சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு என்ற அடிப்படையில் டெல் அவீவ் நகரத்துக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் என்றதை அந்த அரசாங்கம் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரியான நாடுகள் என்ன செய்யும் சொல்லி குற்றம் சாட்டப்படுதுன்னு சொன்னா வேற ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இதன் மூலமா ஒரு சில நபர்களை மாற்றுறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கிறது. அப்ப
இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது சட்டவிரோதமானது. ஆனா இந்த மாதிரியான நபர்களை மாற்றுறது உருவாக்குறதன் மூலமா உங்களுக்கு உங்களுடைய நாட்டில் சட்டம் இடம் கொடுக்காது. அதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கு. நீங்க எங்களுடைய நாட்டுக்கு விஜயம் செய்ய முடியும், சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்க உங்களை வரவேற்கிறோம், எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது, நீங்க எங்களோட நாட்டுக்கு வர முடியும் சொல்லி ஒரு சுற்றுலா ஊக்குவிப்பு என்ற அடிப்படையிலையும் சில நாடுகள் இதுக்கு பின்னால இருந்து மறைமுகமா செயற்படுது, நிதி உதவிகளை செய்து என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. உங்களோட நாட்டில் கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கு தங்களோட நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமா வரணும் என்றதை நோக்கமாக கொண்டும் இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இருக்கு என்ற குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது சட்டவிரோதமானது. அரசாங்கத்தினுடைய தெளிவான பதிலும் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கிடையாது, சட்ட திருத்தம் செய்யப்படாது, அதை செய்யறதுக்கு வேற இடங்கள் இருக்கு, வேற நாடுகள் இருக்குன்றதை இன்னைக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் பதிவு செய்திருக்கிறார். செயற்கையா நடக்கிற இந்த மாதிரியான மாற்றங்கள் அது எதிர்க்கப்படணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அது செயற்கையா நடக்குது, அதுக்கு பின்னால் ஒரு பிசினஸ் இருக்கு, வர்த்தகம் இருக்கு, ஒரு அரசியல் இருக்கு, அதை எதிர்க்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. இயற்கையான இந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைகளினுடைய எதிர்காலம் சம்பந்தமா அவங்க சரி, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இயற்கையா அவங்களுக்கு அந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகி இருக்கு, அவங்களும் சமூகத்தில் ஒரு தரப்பு தான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் சொல்லி சொல்ற அதே நபர்கள் அவங்களுக்கான அங்கீகாரம் என்னென்ற ஒரு கேள்வியை கேட்கிற நேரத்தில் அதுக்கான பதில் யார்கிட்டையும் இப்போதைக்கு கிடையாது என்றதுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்தை வெளிப்படையா நீங்க பதிவு செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.